இந்தியாவினுடைய நாடாளுமன்றமே பரபரப்பாகி இருக்கிறது. அடுத்த 20 நாட்களுக்கு மோடி அரசை வாட்டி வதைப்பதற்காக எதிர்க்கட்சிகள் பல்வேறு விதமான ஆயுதங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள். ரொம்ப குறிப்பாக சபாநாயகர் மீது 5 அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்தியா எங்க என்ன வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ட்ரம்ப் யாரு, மோடி ஏன் இப்போ வரைக்கும் வாய திறக்கல அப்படின்னு இந்தியா முழுக்க எதிர்க்கட்சிகள் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கேள்விகளை அடிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே US ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கே இவர் வாய திறக்கல, இதுக்கு மட்டும் வாய திறந்துட போறாரா அப்படின்னு பல்வேறு விதமான சட்டங்கள். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரானுடைய அந்த கப்பல் இங்கு தாக்கப்பட்டது அப்படின்னு இந்த முறை மோடி அரசுக்கு எதிரான குற்றப்பத்திரிகைகள் ஆயுதங்கள் அப்படிங்கிறத பொலிட்டிக்கலி பெரிய அளவுக்கு கையில் எடுத்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள். என்ன நடக்க போகிறது, என்னென்ன காரணங்களை பட்டியலிட்டு பாஜகவினுடைய சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியும் சபாநாயகருமான ஓம் பிர்லாவின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அடுத்த 20 நாட்கள் நாடாளுமன்றம் எப்படி போகும் விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்க நியூஸை பார்க்குறோம். பார்லிமெண்ட் பட்ஜெட் செஷன், பிஜேபி காங்கிரஸ் இஷ்யூ விப் ஃபார் எம்பிஸ் அஸ் லோக்சபா லைக்லி டு டேக் அப் நோட்டீஸ் அகெயின்ஸ்ட் ஸ்பீக்கர் ஓம் பிர்லா. சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாடாளுமன்றம் குறிப்பாக மக்களவை தன்னுடைய விவாத பொருளாக எடுக்கிற காரணத்தினால் பிஜேபியும் காங்கிரஸும் தங்களுடைய கட்சி எம்பிகளுக்கு கொறடாவின் சார்பில் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் விப் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா கொறடா சொல்லக்கூடியது நீங்கள் எல்லாரும் முதல்ல அவைக்கு வரணும், என்ன விவாதங்களோ பங்கெடுக்கணும், பிறகு நீங்கள் வாக்களிக்கணும், என்னவா பண்ணணுங்கிறது தொடர்பான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நம்ம விப் அப்படிம்போம். விப் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் அத்தனை பேர் மதிச்சாகணும். விப்பை மதிக்காத சூழலில் அது விப்புக்கு எதிராக நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுடைய பதவியையே பறிப்பதற்கு கட்சி பரிந்துரை செய்யலாம்ங்கிறது விதி. இதை நம்ம ஒரு பக்கம் வைப்போம். சபாநாயகர் ஓம் பிர்லாவின் மீது 5 அதிரடியான குற்றச்சாட்டுகள். இதில் என்னென்னா ஏற்கனவே திட்டமிடப்பட்டது தான். பட்ஜெட் செஷன் வந்து உங்களுக்கு ஜனவரி கடைசியில் இருந்து ஏப்ரல் வரைக்கும் நடுவில் ஒரு பிரேக் அப்படின்னு செஷன் 1 செஷன் 2 அதில் பிரிச்சுக்கிட்டாங்க. அப்படியான செஷனில் ஓம் பிர்லா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நோட்டீஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இன்றைக்கு எடுப்பது. இதில் ஹைலைட் என்னென்னா இது அவங்க பொறுமையாக கூட எடுக்கலாம், ஆனால் ஏன் உடனே எடுக்கிறாங்கன்னா நாளைக்கு இமீடியட்டாக சூட்டோட சூடாக பிரதமர் ஏன் வாய் திறக்கல, ட்ரம்ப் யாரும் நமக்கு ரஷ்யாவுக்கு உத்தரவுப்பட, ஈரானுடைய உச்சத்தலைவர் கொல்லப்பட்டதுக்கு நீங்கள் ஏன் இரங்கல் தெரிவிக்கலன்னு இப்படி பல கேள்விகள் வந்துடும். சபாநாயகரை முதல்ல இறக்கி விட்டு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நீங்கள் ஒரு நாள் இல்லை 2 நாள் கூட விவாதிச்சுட்டு ஒரு பிரேக் விட்டுட்டு கூட வாங்கன்னு போயிடலாங்கிற கேல்குலேஷனான ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல காங்கிரஸ் உட்பட எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த 118 எம்பிக்கள் கொண்டு வந்த கையெழுத்து போட்டு கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பார்த்துடலாம். என்னென்ன தவறுகள் அவர் செய்திருக்கிறாருங்கிற பட்டியலும் அதில் இருக்கிறது. ரெசல்யூஷன் டாக்டர் முகமது ஜாவேத், டாக்டர் கொடுகனில் சுரேஷ், டாக்டர் மல்லு ரவி ஆகிய 3 பேர் மற்றும் மற்றவர்களும் அதில் சைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து முன்மொழிதல் அப்படிங்கிறது அவங்க 3 பேர் தான். அவங்க குறிப்பிடுகிறார்கள் இந்த அவையினுடைய சபாநாயகராக இருக்கிறவருடைய சில விஷயங்களை பட்டியலிட்டு இது குறித்து விவாதிக்க. முதல் விஷயம், டிஸ்அலோவிங் தி லீடர் ஆஃப் அப்போசிஷன் அண்ட் அதர் அப்போசிஷன் லீடர்ஸ் டு ஸ்பீக். நாடாளுமன்றத்தினுடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களையோ மற்ற எதிர்க்கட்சி எம்பிக்களையோ பேசுவதற்கு அனுமதிக்காமல் அவர்களை இடைநிறுத்துவது, பேசவே விடாமல் செய்கிறது அப்படிங்கிற விஷயமும், பேச தொடங்கினால் அதில் மேற்கொண்டு அவர்களை ஹியூமிலியேட் பண்ணுறது என்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அவர்களை அனுமதிக்க முடியாதுன்னு அப்ரப்டாக அவர் கட் செய்கிறார். 1. 2வது, பெண் எம்பிக்களின் மீது அன்வாரண்டட் அலிகேஷன், எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் ஆனால் பரபரப்பாக்கக்கூடிய வகையில், சர்ச்சையாகக்கூடிய வகையில் அடிப்படை ஆதாரங்களற்ற புகார்களை வைப்பது எதிர்க்கட்சியைச் சேர்ந்த பெண் எம்பிக்களின் மீது, அது கவனிக்கத்தக்கது. 3வது, ஒரு செஷன் முழுக்க நாடாளுமன்றத்திலிருந்து எம்பிக்களை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு தூக்கி வெளியில் போடுறாங்க. நம்ம பார்த்தோம், இந்த மாணிக்கம் தாக்கூர் கூட கேட்டார் இல்லையா, சஸ்பெண்ட் ஆனவங்க நாங்கள் இருக்கோம், அதில் ஒரே ஒருத்தர் தான் சிபிஎம், மற்றவங்களாம் எங்கே போனாங்க. மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட சு வெங்கடேசன் உள்ளிட்ட எம்பிகளுடைய சஸ்பென்ஷன் ஒரு செஷன் முழுக்க செய்வது, இது அவர் மீது வைக்கப்படுகிற 3வது சார்ஜ், சஸ்பென்ஷன் ஆஃப் அப்போசிஷன் எம்பிஸ். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பொதுமக்கள் கருத்து நலன் கருதி கேட்ட விஷயங்கள், அதே நேரத்தில் நாட் ரெபியூக்கிங் ரூலிங் பார்ட்டி மெம்பர்ஸ் ஃபார் மேக்கிங் ஹோலி அப்ஜெக்ஷனபிள் அண்ட் டெரிகேட்டரி ரிமார்க்ஸ் அகைன்ஸ்ட் ஃபார்மர் பிஎம்ஸ். 4வது மிக முக்கியமானது, ஆளுங்கட்சி எம்பிக்கள் எழுந்து மிக மோசமாக அச்சிலேற்ற முடியாத வகையில் இல்லை மோசமாக அவைக்கு கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில் உயிரிழந்த முன்னாள் பிரதமர்கள் இல்லை இருக்கக்கூடிய முன்னாள் பிரதமர்கள் இப்போ யாரும் இல்லை. டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் காலமாயிட்டார், இவர் மட்டும் இருக்கிறார், திரு தேவகவுடா அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த சூழலில் நம்ம அது இருக்கிறவங்க இல்லைங்கிறதுக்குள்ளே போக வேண்டாம். முன்னாள் பிரதமர்கள் குறித்து மோசமான வகையில் பேசுகிற எதிர்க்கட்சி
உறுப்பினர்களை பேச வைப்பது, அனுமதிப்பது அப்படிங்கிறது அவர் மீது வைக்கப்படுகிற 4வது குற்றச்சாட்டு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ஷியல் ஆட்டிடியூட் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு எல்லா தரப்பினுடைய நம்பிக்கையும் பெறத்தக்க வகையில் இந்த சபாநாயகர் இல்லாமல் இருக்கிறார். அவருடைய ஒரு சார்பு தன்மை கொண்டது அப்படிங்கிறது அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் உரிமைகளுக்கு எதிராக போய் நிற்கிறது. ஏற்கனவே அந்த உரிமைகளை மறுக்கக்கூடிய வகையில் அவர் உத்தரவுகளையும் இடுகிறார், முடிவுகளையும் எடுக்கிறார் என்பதை ஒரு கருத்தில் கொண்டு ரூலிங் பார்ட்டியினுடைய குரலாக இந்த சபாநாயகர் எல்லா கான்ட்ரவர்ஷியல் விவகாரத்திலும், சர்ச்சைக்குரிய விவகாரத்திலும் ஒலிக்கிறார் என்கிற 5வது குற்றச்சாட்டை வைத்து இதன் காரணமாக இந்த சபையில் எதிர்க்கட்சிகளுடைய குரல், எதிர்க்கட்சிகளை தேர்ந்தெடுத்த மக்களின் குரல், இதை ஒலிப்பதற்கும் அதை விவாதிப்பதற்கும் அதற்கான தீர்வை கொடுப்பதற்குமான அந்த இடத்திலிருந்து இவர் இந்த அவையினுடைய நடவடிக்கையை விலக்குகிற காரணத்தினால் இவர் இந்த இடத்தில் தொடர்வதற்கு அவர் தொடரக்கூடாது என்கிற கோரிக்கையை கொண்டு இந்த அவையில் விவாதிக்க வேண்டும் என்கிற ரெசல்யூஷனை போட்டிருக்கிறாங்க. அந்த ரெசல்யூஷனை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படியான 5 விஷயங்களை முன்வைத்து நாடாளுமன்றத்தினுடைய நம்பகத்தன்மையை குலைக்கக்கூடிய வகையில் இவர் செய்கிறார் என்கிற குற்றச்சாட்டோடு தான் இப்போது களமிறங்கியிருக்கிறார்கள். இதில் 2 பக்கமும் விப்பு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா காரசாரமான விவாதங்கள் போகும், மாற்றி மாற்றி பேச போகிறாங்க. இதில் ஊடகங்கள் அது அந்தளவுக்கு அது போடணுமான்னு தெரியல. இந்த முறை தனக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தானே அவையில் உட்கார்ந்து ஓம் பிர்லா கேட்பார்னு ஒரு செய்தி போடுறாங்க. அப்புறம் அவர் கேட்க தானே செய்யணும். அவர் மீதான குற்றச்சாட்டை கேட்டுவிட்டு நாளைக்கு திருத்தணும்னா வாய்ப்பு இருக்குன்னா அவர் திருத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருக்குது. அவர் உட்கார்ந்ததை கேட்க போகிறார், அப்புறம் அவர் குறித்து பேசுவதை அவரே கேட்காமல் இருப்பது சில நேரங்களில் தலைவர்களுடைய ஈகோ அதை அலோவ் பண்ணாது, அது தனி விவாதம். ஆனால் அவர் மீது என்ன குற்றச்சாட்டுகள் கேட்கணும்? இது இந்த மசோதா ஜெயிக்காதுன்னு கொண்டு வந்தவங்களுக்கும் தெரியும். ஆனால் தாங்கள் என்னவெல்லாம் பேச விரும்பினோமோ அதை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை எந்த விதமான குறுக்கீடும் இல்லாமல் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதை கொண்டு வரக்கூடிய இடத்திற்கு எதிர்க்கட்சிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கடந்த காலத்தில் மணிப்பூர் என்கிற வார்த்தையை பிரதமரை பேச வைப்பதற்காக ஆட்சியின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரக்கூடிய சூழலுக்கு எதிர்க்கட்சிகள் தள்ளப்பட்டனங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அந்த இடத்துல நம்ம அதை அடிக்கோடிட்டும் பார்க்கணும். 8 எம்பிகளை முதல்ல ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்ற ரிவர்ஸில் போனோம்னா 2020 ஈஸ்டர்ன் லடாக்கில் சைனா அங்கே மேற்கொண்டு அவங்க நகர்ந்து வந்தபோது அந்த சமயத்தில் நடந்த விஷயங்களை ஜெனரல் இமாம் நரவணே அவர்கள் எழுதிய புத்தகம் குறித்து விவாதிப்பது தொடர்பான விஷயங்கள் வரும்போது தான் அவங்க அதை போய் எதிர்த்து சத்தம் போட்டு பண்ணுறாங்க. இதில் கொடுமை என்னென்னா, இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இப்படியான விஷயங்களுக்கு பிறகு பிரதமர் அவைக்கு வராமலேயே பிரதமர் அவைக்கு குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கணும். அவங்க தெரிவிக்கலை. த ஹெட் ஆஃப் த ஹவுஸ் இல்லை ஹெட் ஆஃப் தி ட்ரெஷரி பெஞ்சாக இருக்கக்கூடிய பிரதமர் அப்படி வராமல் போனது அப்படிங்கிறது ட்ரெஷரி பெஞ்சினுடைய ஹெட்டாக தலைமை பொறுப்பில் பிரதமர் தான் இருக்கிறார். ஆளுங்கட்சியினுடைய லீடர் ஆஃப் தி ஃப்ளோர், லோக்சபாக்கு லீடர் ஆஃப் தி ஃப்ளோர் தான் பிரதமர். அப்படி இருக்கும் பொழுது சட்டமன்ற அவை குழு தலைவராக பிரதமர் இருப்பார். அவர் வராமலே செஞ்சதுங்கிறது எப்படிங்கிற கேள்வி தான் எழுப்புறாங்க. இந்த விஷயங்கள் ஓடிட்டு இருக்கிறது. இப்போ இது இருக்கும்போது பிரதமர் வராமல் போனதற்கெல்லாம் காரணம் சபாநாயகர் சொன்னது தான். ஏன்னா அவர் தான் ஏன் வரலன்னு கேட்கும்போது இந்த பெண் எம்பிங்கெல்லாம் அவரை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க, திட்டம் போட்டதாக என் காதுக்கு தகவல் வந்துச்சு, அதனால் நான் அவரை நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னு இதுவரைக்கும் இல்லாத வகையில் ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார் சபாநாயகர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இதனுடைய நீட்சியாகத்தான் இந்த பட்ஜெட் செஷன் எடுக்கிறாங்க. இதை தள்ளி எடுக்காமல் இப்போ எடுப்பதற்கான காரணம் நாம் குறிப்பிட்டதை போல் இப்போ இதற்கு முன்பாக கடந்த காலத்தில் கொண்டு வரப்பட்டதா அப்படின்னா பல நேரங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதில் எதிர்க்கட்சிகளுக்கு இதுவே இல்லாத காலத்திலும் 1954ஆம் ஆண்டு வெறும் 50க்கும் குறைவான எம்பிக்கள் இருந்த காலகட்டத்திலேயே அப்போதைய சபாநாயகர் ஜிவி மவலன்கர் அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. ஆளுங்கட்சிக்கு பெரும்பான்மை இருக்குது, அது பிரச்சனை இல்லை. சபாநாயகர் சரியான முறையில் நடந்து கொள்கிறாரா இல்லையா அதை விவாதிக்க வேண்டும்னா அவைக்குள்ளேயே விவாதிக்கலாம் அப்படின்னு ஜனநாயக உரிமையை அன்றைக்கு மரபுப்படி அவர்களுக்கு கொண்டு வருவதற்கு அனுமதிக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த சூழலில் தான் இதெல்லாம் நடக்குது என்கிற விஷயமும் இப்போது பேசுபொருளாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடா விருதுநகர் எம்பி திரு மாணிக்கம் தாகூர் அவர் இப்போது சஸ்பென்ஷனில் இருக்கிறார். இந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எம்பிக்கள் அவரும் ஒருவர், சோ வெங்கடேசன் அவர்களோட சேர்த்து மற்ற காங்கிரஸ் எம்பிக்களோட. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா கட்சியின் சார்பில் விப்பு இப்போது இஷ்யூ ஆகப்பட்டிருக்கு. எல்லா எம்பிக்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைக்கி ஏறத்தாழ அந்த 100 பேரும் அவைக்கு வரணும், வந்திருக்கணும். அதில் வாக்கெடுப்பு இருக்குது. விவாதத்தில் கலந்துக்கணும்னா அதுக்கான பதிவுகள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். மற்ற எதிர்க்கட்சிகளும் வரணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இப்போது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது ஒரு பக்கம். இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா
இதை ஒரு முதல் நாள்லேயே முடிக்கிறாங்களா இல்லை 2 நாட்களாக இதை டென்யூரை கொண்டு போகிறாங்களாங்கிறது நாளைக்கு ப்ரொசீடிங்ஸ் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து அந்த விஷயங்கள் எடுக்கப்படும். ஓம் பிர்லா அவர்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக மோடி அரசை அம்பலப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இதை எதிர்க்கட்சிகள் பார்க்கிறார்கள். நாளைக்கு காலை என்னென்ன பேசலாம், எப்படியான திட்டங்கள் அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் எல்லோரும் கூடி அவங்க அதற்கான டிஸ்கஷன்ஸில் ஈடுபட இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகளும் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம், அந்த விஷயங்கள் அதற்கான முன்னேற்பாடுகள் தயாரிப்புகள் ஒரு பக்கம். அதை தாண்டி இந்த நாடாளுமன்றத்தில் எழுப்பக்கூடிய பிரச்சனைகளாக இப்போ எதிர்க்கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் அதை பில்டு பண்ணுறதுங்கிற வேலைகளையும் தொடங்கியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக வருவது 3 விஷயங்கள் அப்படின்னு, அதாவது 3 ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டது தான். முதலாவதாக, அமெரிக்கா எப்படி இந்தியாவுக்கு 30 நாட்கள் நீங்கள் ரஷ்யாக்கிட்ட ஆயில் வாங்கிக்கலான்னு பர்மிஷன் கொடுக்குற இடத்துல, அலோ பண்ணுற இடத்துல அமெரிக்கா வந்தது, இதற்கு மோடி அரசு பதில் சொல்ல வேண்டும் என்பது முதல் பிராது. அந்த விஷயங்களை விவாதிக்கணும். அது தொடர்பாக இதுக்கு இதர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அல்லது வர்த்தகத்துறை அமைச்சர் இவராக இருக்கக்கூடிய திரு பியூஷ் கோயல் அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கேபினட் கூட்டு பொறுப்புனா பிரதமரே இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு பிரச்சனையை கிளப்புகிறார்கள். இரண்டாவதாக, ஈரானுடைய கப்பல், அந்த கப்பலை இந்திய பெருங்கடலில் வைத்து அடித்த போது டிஸ்ட்ரெஸ் கால், அவங்க நமக்கு விருந்தினராக வந்தாங்க, இது சர்வதேச எல்லை தானா, சரி ஓகே, சர்வதேச எல்லை அப்படின்னும் போதும் கூட டிஸ்ட்ரெஸ் காலுக்கு நம்ம உதவிக்கு போனோமா, அதை ஏன் திட்டமிட நம்ம தவறினோம், நம்முடைய சர்வைலன்ஸ் எது வரைக்கும் இருந்தது, இப்படியான கேள்விகள். இதற்கு பதிலளிக்க வேண்டிய கடமை பொறுப்பு. ஏன்னா இது ஆப்வியஸாக நீங்கள் சர்வதேச எல்லையில் அடிச்சதுக்கு நம்ம எப்படி அப்படின்னா, டிஸ்ட்ரெஸ் கால் வந்ததும் ஸ்ரீலங்கன் தான் போனாங்க, நம்ம போனோமாங்கிற கேள்வி இருக்குது. இப்போ தாமதமான ஏன் தாமதம், ஏன் ப்ரெடிக்ட் பண்ண தவறினோம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள். அதாவது இந்தியாவினுடைய எல்லைங்கிறது முடிஞ்சிருது, அதுக்கு பிறகு சர்வதேச எல்லை, சரி ரைட்டு கரெக்டு தான். ஆனால் அந்த சர்வதேச எல்லைக்கு உள்ள நுழையாமல் நம்ம சில சர்வைலன்ஸை செய்கிறோமா இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் இராணுவத்தினுடைய ரகசியங்கள் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற ஒரே வாரத்தில் அவங்க முடிச்சிடவும் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த கேள்விகள் நாம் தவறவிட்ட இடம் அல்லது அந்த இடத்துல நாட்டுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயங்களை நீங்கள் பதிவு பண்ணணும் என்பது இரண்டாவது சிக்கலாக மாறுகிறது. மூன்றாவது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ், அந்த ஹார்மஸ் ஸ்ட்ரெயிட்டை மூடிய பிறகு அங்கே நீங்கள் என்ன பேட்டர்னில் அதுக்கு மாற்று ஏற்பாடு அல்லது அங்கே அவங்களுக்கும் நமக்குமான அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டினுடைய தேக்க நிலை, இதுக்கு என்ன மாதிரியான இப்போ இன்ஃப்ளேஷன். இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா மம்தா பானர்ஜி மேற்குவங்கம் முழுக்க போராட்டம் அறிவித்திருக்கிறார். கேஸ் சிலிண்டருடைய விலை உயர்ந்திருக்கிறது. வீட்டுக்கு பயன்படுத்துகிற கேஸ் சிலிண்டர் விலை 60 ரூபா வரைக்கும் ஏறி இருக்குது. அடுத்தது நீங்கள் வணிகங்களுக்கான பயன்பாடு அதை விட கூடுதலாக வைத்திருக்கிறாங்க. இது ஒரு சிக்கலாக மாறுகிறது. அப்போ நீங்கள் இந்த போர் முடியலைன்னா இது ஏறிக்கிட்டே போகுமா, அனுமதிச்சுக்கிட்டே இருக்கணுமா, அடுத்து பெட்ரோல் டீசல் விஷயங்கள். இதில் கொடுமை என்னன்னா, இது எதற்குமே நேரடியாக மத்திய அரசு பதில் சொல்லலை. கேள்விகளை ஊடகங்கள் கேட்கிறார்கள் இல்லைங்கிறத தாண்டி மத்திய அரசு அதை தெளிவுபடுத்தணும் இல்லையா. அவங்க கேட்டால் சோர்ஸுன்னு எல்லா ஊடகங்களும் அதை சோர்ஸை கோட் பண்ணியே போடுறாங்க. இன்னும் இல்லை நமக்கு 45 நாளைக்கு அந்த குரூட் ஆயில் வரும், 70 நாளைக்கு நமக்கு பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சொல்கிறாங்க. இது இந்த சம்மந்தப்பட்ட அமைச்சரே வெளியில் வந்து சொன்னால் அது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை என்பது வேறு. அதனால் அதை எடுக்காமல் நீங்கள் இப்படி பேசி கொண்டிருப்பது என்பது வேறாக இருக்கிறதுங்கிற ஒரு பார்வை இருக்குது. இதை விடவும் முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்கு. நீங்கள் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது இந்தியாவினுடைய டாலருக்கு எதிரான இந்திய சந்தையினுடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அப்படிங்கிறது மறுபடியும் அது இதுவரைக்கும் இல்லாத ஒரு வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்துருக்கிறது. 92 ரூபாயை கிராஸ் பண்ணிருச்சு. ரிசர்வ் பேங்க் இப்போ இதை எப்படி சமாளிக்க போகிறது? இந்த போரினுடைய நீட்சியாக இங்கே நம்முடைய ஏற்றுமதி இறக்குமதி அடி வாங்கினா அந்த தொழிலுக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க? இன்சென்டிவ்ஸாக கொடுக்க போகிறீங்களா, இல்லை அதை சமாளிப்பதற்கு என்ன உதவி செய்ய போகிறீர்கள்? இந்த மாற்று சந்தையை நோக்கிலாம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது. இதை விட கொடுமை, அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறையினுடைய அதிகாரியாக இருக்கும் ஒருவர் இந்தியாவில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு பேசுகிறாரு, நாங்கள் சைனா மாதிரிலாம் எங்களுக்கு போட்டியாக இந்தியாவை வளர விட மாட்டோம் அப்படின்னு இந்திய மண்ணில் உட்காந்து ஒரு அதிகாரி பேசுகிறார். அப்புறம் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தானே ஆகணும். டாக்டர் ஜெய்சங்கரில் தொடங்கி எத்தனை பேரும் பேசணும் இல்லை. அவர் அமெரிக்க அதிகாரி பேசுகிறார், 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தப்பு பண்ணோம், அந்த தவறினுடைய விளைவாக இன்றைக்கு சீனா எங்களுக்கு கம்பீட் பண்ணுற அளவுக்கு அமெரிக்காவோட போட்டிக்கு போடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய, நீங்கள் அது சந்தையாக ஆனாலும் சரி, சந்தை பொருட்களாக ஆனாலும் சரி, வர்த்தக ரீதியிலாக ஒரு பெரிய இடமா கம்பீட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. இது நாங்கள் 20 வருடங்களுக்கு முன்னால் செய்த சில தவறுகளின் காரணமாக அவங்க அப்படி வளர்றதை நாங்கள் அது கணிக்காமல் விட்டதில் தவறில்லை. அதுக்கு கவுண்டர் நரேட்டிவ் பில்டு பண்ணுறதுல அந்த தவறு இப்படியானதாக போயிடுச்சு. அந்த இடத்திற்கு இப்போது அடுத்து இருப்பது இல்லை அந்த அளவுக்கான ஒரு சூப்பர் பவராக, ஏன்னா பாப்புலேஷன், ஹியூமன் கேபிட்டல், ரிசோர்ஸஸ் அதெல்லாம் வச்சு ஒரு வகையில் பார்த்தா இந்தியா வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த தவறை, சீனாவிடம் செய்த தவறை நாங்கள் இந்தியாவிடம் செய்ய மாட்டோம்னு இந்திய தலைநகரிலே உட்காந்துட்டு ஒருத்தர் பேசுகிறாரு. அதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான இடத்தை நோக்கி நம்ம நகர்த்தி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு மற்றும் ஒரு உதாரணமாக இது இருக்கிறது. இது அத்தனை பிரச்சனைகளும்
இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் பேசப்பட வேண்டும். எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவுக்கான சிக்கல் என்பது இப்போது வெடித்து கிளம்பியிருக்கிறது. எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் ட்ரெஷரி பெஞ்ச் ஆளுங்கட்சியினர் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எதிர்க்கட்சிகள் இதை வெறும் நாடாளுமன்றத்தில் மட்டுமல்லாமல் மக்கள் மன்றத்திலும் அம்பலப்படுத்துவதற்கு என்ன முயற்சி எடுக்கப் போகிறார்கள் என்கிற கேள்வி அவர்களை நோக்கியும் இருக்கிறது. அடுத்த 20 நாட்கள் நாடாளுமன்றத்தில் மிக நிச்சயமாக அனல் பறக்கும். கூடுதல் அப்டேட்ஸ் என்னென்ன வருதுங்கிறத பொறுத்து விரிவாக நம்ம வேறொரு காணொலியில் சந்திக்கலாம்.